ஓகேயா கேட்குதா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் லவ்லி இன்ட்ரொடக்ஷன். எனக்கு நல்லா ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சு. ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ வாண்ட் டு தேங்க் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிரின்ஸ் பிக்சர்ஸ். எனக்கு அவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் எனக்கு இல்லை. அவங்க என்னை நம்பி இந்த ப்ராஜெக்டில் காஸ்ட் பண்ணது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு அவங்க இல்லைனா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ பிரின்ஸ் பிக்சர்ஸ், லக்ஷ்மண் சார், வெங்கடேஷன் சார், ரொம்ப நன்றி. செகண்ட்லி ஐ வாண்ட் டு என்னோட ஸ்டார் காஸ்ட் கோ ஆக்டர்ஸ் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். பட் மறுபடியும் அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ. எனக்கு இன் எவ்ரி ஃப்ரேம் வந்து யூ பின் வெரி சப்போர்ட்டிவ். எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, எனக்கு அந்த சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்னாலையும் ஃப்ரீயாக நடிக்க முடிஞ்சது, எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் தைரியமாக இறங்க முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ டு ஆல் மை லவ்லி கோஸ்டார்ஸ், எஸ்பெஷலி ஆர்ஏ பிரதர். எனக்கு டூவல் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு பண்ணும்போது எப்போதுமே ஒரு சின்ன ஒரு தயக்கம் எல்லாருக்கும் இருக்கும். பட் அவர் வந்து அவரோட தன்னம்பிக்கையை வச்சு அவ்வளோ ஸ்ட்ராங்காக, போல்டாக, கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ நான் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவர் கூட ஷேர் பண்ணும்போது எந்த தயக்கம் இல்லாமல் நீ பண்ணு மச்சான் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இன்னொரு ஆக்டர்கிட்டேருந்து வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். யூ ஆல்வேஸ் சப்போர்ட்டட் மீ. ஐ திங்க் அதை வந்து கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம், அது கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நானும் அதை கண்டிப்பாக கற்றுக்க போகிறேன், என் கோ ஆக்டர்ஸ் கூட சப்போர்ட் பண்ண போகிறேன், ஜஸ்ட் லைக் யூ டிட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இந்த ப்ராஜெக்டில் என்னென்னா, மஞ்சு வாரியர் மேம்க்கும் எனக்கு காம்பினேஷனே இல்லை. ஐ வாஸ் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் ஹர். ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து வி ஹேவ் ஷேர்ட் அ லாட் ஆஃப் ஃபன் மூமெண்ட்ஸ். அது மேபி இன் இன்டர்வியூ, ஸோ நான் அதை ரிவீல் பண்ணுறேன். Apart from that, all the other lovely ladies that are here, Anaga, Tulya, Raiza and Sanjana, all of them have done fantastic jobs. அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து 70% ஆக்ஷன் தான் நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ எல்லாருமே ஆக்ஷனில் இறங்கியிருக்காங்க, எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் உண்மையாக நீங்கள் அவங்க பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அவங்கள பாராட்டுவீங்க. எனக்கு ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். நீங்களும் இம்ப்ரெஸ் ஆவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஷரத் சார், இட்ஸ் ஆல்வேஸ் அ வண்டர்ஃபுல் ட்ரீட் டு ஒர்க் வித் யூ. அவர் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு அப்பா மாதிரி தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருக்கும்போது அவ்வளோ ஃபன்னாகவே இருப்பீங்க, எந்த ஈகோ இல்லாமல் ஜாலியாக பேசுவீங்க, இந்த ஸ்பாட்லேயும் அண்ட் இன் கிரிமினல் ஸ்பாட். அண்ட் அந்த மாதிரி ஒரு பாண்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அது இட்ஸ் டெஃபினெட்லி சம்திங் அமேசிங். என் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டரோட ஸ்டைல் கோஷன்ட் வந்து உத்ரா மேம் கிட்ட தான் நான் நன்றி சொல்லணும். அண்ட் ஹர் டீம், பியூட்டிஃபுல் டீம் இஸ் ஸ்டாண்டிங் ரைட் தேர் அண்ட் சிட்டிங் தேர். ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ மச். அந்த ஸ்டைல் கோஷன்ட் வந்து இன்ஸ்பயர்ட் மை மனு ஒன்லி. ஐ திங்க் எனக்கு கிட்டத்தட்ட என் கேரக்டர் வந்து மனு சார் மாதிரி தான் ட்ரெஸ் ஆகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு தி என்டையர் டீம். அருள் சார், யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேமில் அவரோட குவாலிட்டி தெரியும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஃப்ரேமோட பிரம்மாண்டம் எல்லாமே அவரோட ஒர்க்கு தான். ராஜீவன் சார், ஆப்வியஸ்லி டு ஆட் டு த ஃப்ரேம், டு த பியூட்டி, நீங்கள் தான் அந்த ஒர்க் போட்டிருக்கீங்க. அண்ட் இட் வாஸ் ஸோ அமேசிங். ஒரு விஷயம்லாம், ஒரு பொருள்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது இது ரியலா அப்படின்னு பார்ப்போம், பார்த்தா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான் அந்த வேலையை பார்த்துருப்பாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ். மிக முக்கியமாக எனக்கு வந்து சில்வா மாஸ்டர் ஒரு பெரிய பலம் வந்திருக்காரு எனக்கு இந்த ப்ராஜெக்டில். ஒரு 70% இது ஆக்ஷன் இருக்கிறதுனால அவரு கூட ஒரு ஸ்டண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவரோட ஐடியாஸ் என்ன வச்சுருக்காரு, என் பாடி என்னெல்லாம் அடாப்ட் ஆகும் அப்படின்ட்டுலாம் அவர் பழகுறதுனால I was able to do a lot of stunt sequence. என்னோட ஓன் ஸ்டன்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் இதில். ஆனால் அது வந்து அவர் எனக்கு கொடுத்த தைரியம் தான், அவரோட கைடன்ஸ் தான். ஸோ சில்வா மாஸ்டருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லணும். ஓவரால் இப்போ வந்து இந்த ட்ரெய்லரோட இம்பேக்டாக இருக்கட்டும், நம்ம டீசர் போன வாட்டி காட்டின ஒரு இம்பேக்டாக இருக்கட்டும், எல்லாமே ஹேட்ஸ் ஆஃப் டு திபு. எனக்கு ஒரு படத்தோட சோல் வந்து அந்த மியூசிக் தான். அண்ட் கண்டிப்பாக திபு, யூவ் கேப்சர்ட் த சோல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். டு வேறு நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி அந்த டைம்லாம் நான் ஃப்ரீயாக எடுத்து உங்ககிட்ட பேச முடியாது. பட் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ ஹூ மேட் மிஸ்டர் எக்ஸ் ஸோ ஹியூஜ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னோட டைரக்டர் மனு ஆனந்த் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோலை வந்து நம்பி என் கையில் கொடுத்தாரு. அது நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. கௌதம் ராம் கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாரா என்னன்னு எல்லாருமே டவுட் பண்ணி இந்த மாதிரி கதையை எழுதவே மாட்டாங்க. பட் அவர் தைரியமாக எழுதி என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ரோல் நீ பண்ணுடா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். எனக்கே அந்த டவுட் இருந்தது. ஆனால் அப்போ கூட அவர் கான்ஃபிடெண்ட்டாக என்னை இந்த ரோலில் காஸ்ட் பண்ணிவிட்டு என்னை கைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சார். ஸோ
Manu, thank you. It means a lot. அண்ட் தயவுசெய்து இந்த படம் வந்து ஏப்ரல் 17 வரும்போது உங்கள் சப்போர்ட் தேவை. நீங்கள் இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸை உள்ளே இழுக்க முடியும். அண்ட் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருந்தால் ஐ திங்க் திஸ் மூவி வில் கெட் வாட் இட்ஸ் டியூ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.